நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேண்ட் கேசட். நான் உங்கள் கேபிள் ராஜா. இன்னைக்கு என் கூட வந்து பில்லி கிம்பர் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் பில்லி கிம்பர். வணக்கம் ப்ரோ. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு இன்னைக்கு சமீப காலமாக வந்து அனில் சொந்தா சரியா அடி வாங்கிட்டு இருக்காங்க கோயம்புத்தூர்ல. என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? நான் அதை ஃபாலோ பண்ணல ப்ரோ. நேற்று நான் பார்த்தேன், அந்த அவர் ரோட் ஷோ மாதிரி போயிட்டு இருந்தாங்க, அது மட்டும் பார்த்தேன். அதுலேயே கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. ஸோ நான் அதுக்கப்புறம் அதை நான் கண்டினியூ பண்ணல. விஜய் ஸ்பீச்சும் ரொம்ப மொக்கையாக இருந்துச்சு. இங்கே பாருங்க, நல்லா வந்து ஒரு கேரவன் மேலே ஏறி நின்றுட்டு அப்படியே பேசிட்டு போறாங்க. திடீர்னு எவன் தோல்பட்டு மேலே இப்படியே ஏறினாங்க. பயந்துட்டு என்ன பண்ற அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அவங்க அது எல்லாம் மீன் போட்டது தான் ஃபுல்லாக. அந்த மேலே ஒருத்த மரத்து மேலே இருந்து கீழே கரெக்டாக வேன் மேலே குதிக்கிறாங்க. எங்க இருந்தா வர நீனு? விஜய் பார்த்து வர அலர்ட் இருப்பாரு ஒருத்தன் டைம்ல. அதெல்லாம் ஒண்ணு இளவாணி படத்துல விமல் வந்து இதை எடுத்து போடுவாங்கல்ல, மூட்டை எடுத்து போடுவாங்கல்ல. ஆமா, லாரி மேல குதிச்சு அது மாதிரி பண்ணிக்கிட்டாரு. மேல இருந்து குதிச்சு அப்புறம் வந்துட்டு புசி ஐயா வந்துட்டு மைக்கு கிட்ட போயிட்டு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு எல்லாரும் வச்சு. ஏய், எதுக்கு சேர் எடுக்கிறீங்க, எதுக்கு சேர் எடுக்கிறீங்க, இறக்குங்க இறக்குங்க அப்படின்ற மாதிரி ஐயா கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க திமுக கூட்டம் நினைச்சாங்க போல, சேர் வீட்டுக்கு போயிடலான்னு பாத்துட்டாங்க போல. ஐயோ, கட் பண்ணி எடுக்கறியோ. ஓகே, இப்ப அது என்ன சொல்றது, ஸோ ஐயா வந்துட்டு குசி ஐயா வந்துட்டு ரொம்ப ஆக்ரோஷப்பட்டுட்டாரு அந்த இடத்துல. நான் பேசினது பத்தி என்ன நினைக்கிறீங்க இல்லைங்களா? ஆனா கேட்கல ப்ரோ. நான் நேற்று நடந்தது ஃபாலோவே பண்ணல. நான் சரி விஜய் பேசும்போது மட்டும், ஆமா நான் விஜய் பேசுனது மட்டும் கேட்கலாம் தான் நான் யூடியூப்ல அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போட்டு பார்த்தேன். அவரே ரொம்ப ரொம்ப கம்மியா ஏதோ இது மட்டும் பண்ற மாதிரி பேசிட்டு போயிட்டாரு, வேற எதுவுமே பேசல. அதனால நான் அதுக்கப்புறம் எதுவும் பார்க்கல. நான் ஆதோ பேசுனதெல்லாம் சுத்தமா பார்க்கல, ஐடியாவே இல்ல. ஊழல் செய்யாம ஆட்சி கொடுக்க முடியும் நம்மளால அப்படின்றத நம்மளால ப்ரூவ் பண்ண முடியுமா, நம்மளால முடியும் அப்படின்ற மாதிரி அண்ணன் பேசிக்கிட்டு இருந்தாரு. ரீசெண்ட் டைம்ல ரொம்ப பதட்டம் தெரியுது அவங்க கிட்ட. ஃபர்ஸ்ட் இருந்த அந்த ஒரு போஸ் இல்ல. அது வந்து அவங்களோட தொண்டர்கள் வந்து ரொம்ப ஸ்லோ ஆகிடும். அது ஏன் அது வந்து அந்த மாதிரி நடக்குதுன்னு தெரியல. பின்னாடி வேற ஃபயர் ஆக்சிடென்ட் வேற ஆச்சாம போட்டாங்க. பின்னாடி ஏதோ நெருப்பு பத்திக்கிச்சான். அதுக்கப்புறம் அதை அணைச்சாங்க. பெரிய இது இல்லையா? அவங்க எல்லாம் அந்த ஃபுல்லா எல்லா இடத்துலயும் மரத்து மேலாம் ஏறி நின்றுக்கிட்டு இன்னும் வந்து அந்த ஒரு பாலிடிக்ஸ் அந்த ஒரு மென்டாலிட்டிக்கே வரல பசங்க. அவங்க இன்னும் அந்த ஃபேண்டம் அந்த இதுலயே இருக்கானுங்க, ஸ்டார்ன்ற நினைப்புலயே இருக்கானுங்க. இதுக்கு மேல அவர் ஸ்டார் எல்லாம் கிடையாது. அவர் நார்மலா எல்லாருமையும் எல்லா இதுக்கும் நிகழ்ச்சிக்கும் வர ஆரம்பிச்சாருன்னா நார்மல் ஆயிடுவாரு. அவர் மேல இருக்க அந்த கரிஷ்மா எல்லாமே குறைஞ்சு போயிடும். இன்னமும் வந்து இவன் வந்து சொல்றானுங்க அஜித் ஃபேன்ஸ் வந்து மெச்சூர் கிடையாது அப்படின்னு. அது ஒரு வகையில உண்மைதான் வச்சுக்கோங்களேன். ஆனாலும் வந்து இந்த மாதிரி கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு ரெண்டு பேருமே பொது புத்தியில பார்த்தா ரெண்டு பேருமே ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்சு. இவங்களுக்கு மெச்சூரிட்டி இருக்கு, இவங்களுக்கு மெச்சூரிட்டி இல்லன்னு இல்ல. அதான் நேத்து தான் பார்த்தோம்ல, ஒருத்தர் பைக்ல போயிட்டு இருந்து கீழே விழுந்துட்டானுங்க வேற. அவர் காரை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு, அதை பாத்தீங்களா அந்த வீடியோ கிளிப்ஸா? இன்னொருத்தர் வந்து போது ரெண்டு பேரும் கீழே விழுட்டு. அதெல்லாம் விடுங்க, இன்னொருத்தர் வந்துட்டு விண்டோல இருந்து அப்படியே பௌத்த மட்டும் கட்டிக்கிட்டு போடா தள்ளி போடான்னு கட்டிட்டு இருந்தாரு. ஒரு டிவிக்கே தொண்டரா இல்ல மெம்பரா இருந்திருக்காரு. கூத்தாதான் போல அங்க கோயம்புத்தூர் மக்களுக்கு நேற்றுக்குள்ள ஒரே பண்ணதான் போல. இதுல வேற போட்டுக்கிட்டு கோயம்புத்தூர் இனிமே வந்து தளபதியோட கோட்டடா அப்படி அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்கானுங்க மீம்ஸ். கூட்டம் சேர்த்துட்டு என்னடா கோட்டை கீட்டன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. கல அரசியல் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறானுங்க பசங்க. அங்க அந்த மக்கள் வந்து எதை வச்சு ஓட் பண்றாங்க, அவங்க அங்க கொங்கு பகுதி வந்து எது டாமினேட் பண்ணுது, கேஸ்ட் தான் மோஸ்டா டாமினேட் பண்ணுது. அவங்க அதை பேஸ் பண்ணி தான் அங்க இருக்க மக்கள் ஓட்டே போடுறானுங்க. இவங்க வந்து எங்க தளபதி எல்லாத்தையும் மாத்திட்டாரு அதான் வந்து எல்லாரும் ஓட்டா கன்வெர்ட் ஆயிடுவாங்கன்ற ஒரு கணக்கு வேற. நல்ல நம்ம ராஜேந்திர பையன் மட்டும் மதுரையில இருந்து அண்ணா வராரு அப்படின்னோடனே ஏதாவது நியூஸ் வந்து கிளம்பி இருப்பான் மதுரை சைடு அப்படின்ட்டு. மதுரை சைடுல ஆமிங்க இருக்கானுங்களே. சிஎஸ்கே மேட்ச் பாத்தீங்களா? ஏகேவோட என்ட்ரியா பார்த்தேன். ஓரளவுக்கு தேவையில்ல என்ன கேட்டா. அது என்ன சொல்றது, அது வந்து அஜித். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அஜித் வந்து நான் வெளியே வர எங்களுக்கு சந்தோஷமா தான் ப்ரோ இருக்கு. என்ன நினைக்கிறீங்க? அதுல அவரை விமர்சிக்கிறதுக்கு எதுவும் இல்ல, நல்லா இருக்கு. அவரு இப்போ ரொம்ப நாளா வந்து ஐட்லயே இருந்துட்டு இப்போ வெளியே வரது வந்து நல்லா இருக்கு ஒரு மாதிரி. எங்களுக்கும் வந்து இப்போ நாங்க இவ்வளவு நாள் படத்துல ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருந்தது. இப்போ வந்து வெளியும் அவர் என்ன ஒண்ணு சூட் போட்டு வந்துட்டாரு. எனக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் இடிச்சிச்சு. சூட் தேவையில்லையே, கொஞ்சம் கேஷுவலா வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு எனக்கு.
அவர் என்ன சொல்றதுன்னா, நீங்க துணிவு படம் டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா ஏதாவது ஃபங்க்ஷன் போயிருந்தாரு, மேரேஜ் ஃபங்க்ஷன். அந்த டயத்துல ஜிபி கெட்டப்ல வந்திருந்தா கூலா செமையா இருந்திருக்கும். நல்லா பார்த்தா தெரியும். கூல் கயா வந்திருக்குது. இது வேற ஏதாவது படத்தை காமிக்குது. இந்த படம் கமிட் ஆகல. வேற கெட்டப் பண்ணீங்க. யார் ஆக்டர் இன்னும் தெரியல, கன்ஃபார்ம் ஆகல. எல்லாம் நீல் சொல்லிட்டு இருக்காங்க. போய் பாப்போங்க அப்படின்றாங்க. ஜிபி 2 கூட வரட்டுங்க, நல்லா தாங்க இருக்கும். பண்றாங்க. அதுலயாச்சும் எதனா கதை போட்டாங்க பாப்போம். முடியுமா? அதான் ஒரு உங்களுக்கு சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டா. ஓகே, அன்னைக்கு நாங்க பண்ணோம்ல ரெக்கார்டிங் நிக்கி. எந்த டாபிக்? அந்த லவ் டாபிக் அதுவா? இல்ல, அது வந்து ஏற்கனவே பண்ணி வச்சிருந்தது. ஆமா, அதுக்கு முன்னாடி இது எடுக்கல பண்ணி வச்சிருந்தோம்ல அப்படின்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷம். நீங்க சந்தோஷமான விஷயம் சொன்னவோ, நான் சிஎஸ்சி அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட் போயிட்டாங்களா, சோ அத சொல்லுங்க. ஐயோ, ஏற்கனவே வன்மத்துல இருக்காங்க. ஆர்சிபி காரங்களை பிடிச்சி அன்எஜுகேட்டட் அப்படின்றாங்க. போட்டு எல்லாரும் திட்டிட்டு இருக்காங்க. ஆர்சிபியா அன்எஜுகேட்டட், மாக்கானுங்கயா பல்தான் அப்படின்னு எல்லாரும் சொல்லிருக்காங்க. மெண்டலாயிட்டாங்க. நாலா பக்கமும் நேத்தோ தெரியலங்க, மேட்ச் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சிஎஸ்கே தோத்தோன்னு ஆர்த்தர் எல்லாரும் நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். சிஎஸ்கே வந்து அன்னைக்கு மேட்ச் நிறைய போடுறாங்க. 3 வீடு விட்டா நான் பார்த்துதான் அந்த மேட்ச். ரொம்ப எக்ஸ்ட்ராஸ் நிறைய போடுறான். ஒயிட் போடுறான். 100 ஆகும்போது நோபால் போட்டுக்கிட்டு இருக்கான். லோ ஸ்கோர் கேம் 150 தான் அடிச்சிருக்கீங்க. அப்ப அதுல ஒழுங்கா கொஞ்சம் போடணும்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஜெயிக் அது வின் பண்ணிருக்கலாம் ப்ரோ. அந்த மேட்ச் இன்னும் கொஞ்சம் கரெக்டா கண்டென்ட் பண்ணி ஒரு 20 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா இந்த வைடு நோ பால்ஸ் இதெல்லாம் இல்லாம இருந்தா நல்லா இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் க்ளோஸா போயிருக்கும் மேட்ச். சூப்பர்மேன் மாதிரி கேட்ச் வேற பிடிக்கிறாங்க. அந்த கேட்ச் பாத்தீங்களா? அந்த மேட்ச்ல உங்களுக்கு யார் இல்ல நானுமே பாக்கல. அது இவங்க தோக்க போறாங்கன்னு சொன்னதுனால நான் கொஞ்சம் போய் பார்த்தேன். அது சரி, அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். வின் பண்ற மாதிரி இருந்தா நான் பார்க்க மாட்டேன். சிஎஸ்கே சரி தோத்துறோம் அப்படின்னு நினைக்கும் போது சரி போய் அதுவும் இல்லாம தலை வேற வந்தாரா, சரி ஓகே அவர் ஸ்கிரீன்ல காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட்சை பார்த்தேன். நான் செகண்ட் ஹாஃப் பார்த்தேன். எஸ்கே வர வந்திருந்தாரு. ஆமா, அவர் வேற சிவகார்த்திகேயன் பார்த்துட்டு அப்படின்னு கேட்டு பேசிட்டு நீங்க சொல்லுங்க அந்த மேட்ச் பத்தி. அந்த மேட்ச் பத்தி நான் பாதியில தான் பார்த்தேன், இடையில தான் வந்தேன். எனக்கு என்ட்ரன்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தேன். அதாவது எனக்கு ஒரு வியாதி இருக்கு. எப்படின்னா யாராவது பேசிக்கிட்டே இருக்கும்போது படிச்சாதான் இடையில. அதாவது வீட்டுல இருக்கவங்க பேசினா அப்படி கிடையாது. வேற யாராவது வெளியில ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பேசிட்டு இருக்கும்போது புக் எடுத்து உட்காந்து படிச்சோம்னா நல்லா படிக்கிறது வியர்டான வியாதி. ஆனா புடிச்சு பார்ப்போம், அந்த ஒரு வேளை புடிச்சு பார்ப்போம். அதனால இது மண்டையில இந்த மாதிரி சொல்லி நான் கேள்விப்பட்டது இல்ல. எனக்கு புது விதமான வியாதியா இருக்கு. அப்புறம் வந்து சொல்றது அந்த என்ன சொல்றது திராவிடியன் ரீபாண்ட் பாட்காஸ்ட் அவங்க வந்து நம்மளோட ஃபீட்பேக் எடுத்துக்கிட்டு மாத்துனாங்க. அது சந்தோஷமா நாங்க நினைச்சுக்கணும். அதுக்கப்புறம் ராண்ட் கேசட்டின் கேபிள் ராஜா நான் வந்துட்டு சூசன் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா அவரை வந்து ஓத்தான்னு நான் திட்டேன். ரொம்ப தகாத வார்த்தையில் நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல பேசிட்டேன். என்னை மன்னிச்சுக்கணும் சூசன். அதுக்கப்புறம் அவங்களோட என்ன சொல்றது அவங்களோட அந்த வந்து சேஃபா தான் போறாங்க. அதுவும் இல்லாம எபிசோட்ல ஓரளவுக்கு எபிசோட்ல வந்து சொன்னமே இல்ல. என்ன சொல்றாங்கன்னா ரஞ்சித் பத்தி நம்ம பேசி பாட்காஸ்ட் இதெல்லாம் வந்து தப்பிக்கிற விஷயம். நீங்க தப்புனா தப்பா பேசிட்டேன்னு சொல்லிட்டு போ டைரக்டா. நாங்க பேசி ஒன்னும் இது பண்ண தேவையில்ல. இல்ல அவங்க இப்ப எனக்கு அந்த மாஞ்சொலி எபிசோட கேட்டுட்டு நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவங்க எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணாம இருக்காங்க. நான் கேட்டேன் அது அவர் வந்து சோர்ஸ் என்னங்க ப்ரூஃப் இருக்குன்னு கேட்டா ட்வீட் எடுத்து காட்டுறீங்க. ஒரு ஒரு பாட்காஸ்ட் பேசுறாங்க, அவங்களுக்கு அது கூட தெரியாது. ஒரு திமுக எம்பி ஒரு ட்வீட்லாம் அவங்க ஆதாரமா எடுத்து வந்து காட்டுவாங்க. என்ன இவங்க லிசனர்ஸ்க்கு உண்மையா இருக்காங்க. ஒரு மக்கள் போராட்டத்தை அவங்க லிசனர்ஸ்க்கு பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு தெரியல. எனக்கு அதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா தெரியும். அவங்க லிசனர்ஸ் பேசல. லிசனர்ஸ்க்கு இவங்க எப்படி என்ன உண்மையா இருக்காங்க நான் இவங்கள கேக்குறேன். இப்போ நானும் அவங்களோட லிசனர் தான், ஓகேவா? அதனால நான் அந்த எபிசோட் கேட்கறேன். எனக்கு ஒரு தப்பா தெரியுது, இவங்க பேசுறது தப்பா இருக்கு, தப்பான டோன் போகுது, இவங்க வந்து முட்டு கொடுக்குறாங்க நல்லாவே தெரியுது. அதுக்காக ஒரு போராட்டத்தை வந்து ஒரு அவங்களோட உரிமைக்காக பண்ற போராட்டத்தை வந்து போலீஸ் இவங்க மொலஸ் பண்ணிட்டாங்க, அபியூஸ் பண்ணிட்டாங்கன்ட்டு ஈஸியா சொல்லிட்டு அதனாலதான் பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னு கடந்து போறாங்கல்ல. அது இவங்களால எப்படி முடியுது?
அவங்கள கேக்குறாங்க, ஒரு 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 சில 1000 பேராச்சும் இருப்பாங்கல்ல. சரி, ஒரு ஒரு பெருசா சொல்லணும்னா கூட சரி 1,00,000 பேர் கூட கேட்கட்டுமே. அவங்கள கேட்கட்டும். அவங்களுக்கு உண்மையா இருக்கணும்ல. இந்த மாதிரி ஒரு ஒரு நியூஸை வந்து எப்படி அவங்க சொல்லிட்டு ஈஸியா போறாங்க? அவங்க அதுக்கான ப்ரூஃப் எனக்கு தரணும்ல. அவங்க எதுல போய் பார்த்தாங்க, எதுல போய் படிச்சாங்க, எந்த புக்ல படிச்சாங்க, எந்த வரலாறு அவங்களுக்கு தெரியும்? அதை வந்து லிசனரா நான் கேட்கும் போது எனக்கு அவங்க சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் தானே. நான் இன்ஸ்டாகிராம்லயும் போய் கேட்டுட்டேன் ஏமி கிட்ட, அவங்க எந்த ரிப்ளவும் இல்லை. ஒரு 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 மாஞ்சோலைங்கிறது எவ்வளவு ஒரு துயரமான சம்பவம். திமுக காரங்களே அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அது வந்து திமுகவோட கருப்பு, அதை அக்செப்ட் பண்ணி வந்து தப்பு, பெரிய தப்பா செஞ்சுட்டாங்க அப்படின்னு அவங்க ஈஸியா அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா அதுக்கு முட்டு கொடுக்க முடியாது, அது தப்பு தான், அது தவறு தான். இவங்க அதை வந்து ஈஸியா வந்து ஜஸ்ட் லைக் தட்ன்ட்டு போராட்டத்துல இருந்தவங்க வந்து ஒரு ஒரு கிருஷ்ணசாமியை நீ 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 வந்து அக்யூஸ் பண்ணிக்க, தப்பு செஞ்சிருக்கலாம், நீ என்ன வேணா சொல்லிக்க, ஆனா போலீஸை வந்து மொலாஸ் பண்ணிட்டாங்க கூட்டத்துல இருந்தவங்க, அதனால போலீஸ் வந்து திருப்பி தாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறியே. உனக்கு கொஞ்சமாச்சும் ஒரு ஏங்க பெண்கள் எதுக்கு இங்க தாக்கணும்? அப்படி இருந்தாலும் ஈகோ இருக்கும், ஆனா அது ஆண் கிட்ட காட்டணும்ன்ற ஈகோ தானே வரும். அவங்க அங்க இருக்க மேல் போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு எப்படி போயிட்டு ஒரு ஃபீமேல் ஆக்டிவிஸ்டையோ அல்லது போராடியோ போய் அடிப்பாங்க? சிம்பிள் லாஜிக்ங்க. இன்னொன்னு என்னன்னா, இப்ப நீ ஒரு கூட்டமா நடந்து போதுன்னா ஒரு போலீஸ் கிட்ட நீ அபியூஸ் பண்றனா உன்னையதான் அவங்க டார்கெட் பண்ணுவாங்க, இல்ல உங்க கூட இருக்கிற ஒரு 4 பேரை டார்கெட் பண்ணுவாங்க. நீ எப்படி ஒரு கூட்டத்தை ஒருத்தர் அடிச்சு கொல்ற அளவுக்கு எப்படி போவாங்க? சிம்பிளா யோசிச்சாலே முடிஞ்சு போச்சு. இவங்களுக்கு என்ன தெரியுமா, இவங்க வந்து திமுக காரனுங்க, நல்லவனுங்க, சுத்தமனுங்க அப்படின்னு சொல்லி காட்ட ப்ரொஜெக்ட் பண்ண ஆசைப்படுறாங்க. அதை அவங்க நம்புறாங்க. அதை வந்து அவங்க லிசனர்ஸ்க்கும் அவங்க கடத்தணும்னு எதிர்பார்க்கறாங்க. அப்படி பண்ணாதான் முற்போக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. ஏங்க அப்படி கிடையாது. ஓப்பனா சொல்லவா, எந்த ஒரு கட்சி எந்த ஒரு கொள்கையிலும் டிராபேக் இருக்கும். அது ஓப்பனா நீ ஒத்துக்க, அவ்வளவு முடிஞ்சு போச்சு. எல்லா ஆட்சியிலும் ஒரு அரசாங்கம் இருக்குதுன்னா தவறுகள் நடக்குங்க. அதை நீ ஓப்பனா ஆமாங்க நடந்துருச்சு, அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டாங்க, நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதை திருப்பி நடக்காம உன் தவறை திருத்திக்கிட்டு நீ நடக்க பார்க்கணும். உன்னோட தொண்டர்கள் இருக்காங்கன்னா உன் கொள்கையை ஃபாலோ பண்றாங்கன்னா அவங்களும் அதையே பின்பற்றணும். அவங்களும் ஆமாங்க அந்த டைம்ல நடந்துருச்சு, அது இப்ப மாற்ற முடியாது, இனிமே அது நடக்காம நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் ஆகி போகிறது தான் நல்ல விஷயம். நீ அதை எடுத்துட்டு வந்து இங்க வச்சு முட்டு கொடுக்கறதுல என்ன நியாயம் இருக்கு? நீ யாருக்கு நீ இப்போ நியாயப்படுத்த விரும்புற? நீ யாரோட ஆளா நீ செயல்படுற? உன் டிபில வச்சிருக்கல பெரியார், அம்பேத்கர், அவங்களோட கொள்கையா இருக்கு? சும்மா பேருக்கு போட்டோ வச்சுட்டா போதுமா? நீ பேசணும்ல அந்த கொள்கையை, சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணணும்ல. நீ போய் பேசிக்கிட்டு ஹிஸ்டரியை தெரியாம ஏதோ வளர்க்கிட்டு ஏமா ட்வீட் போறது, ஏமா பேசுறது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து, ஏமா ரைட்டப் போறது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து நீங்க பேசுறதுக்கு நீ எதுக்கு பாட்காஸ்ட் நடத்துற? நீ ரிசர்ச் ஒண்ணு பண்ணல. கேட்டா நாங்க 2 வாட்டி 3 வாட்டி வந்து சூசன் வந்து ரிசர்ச் பண்ணி தான் போடுவாருன்ட்டு அவங்க சொல்றாங்க. என்ன ரிசர்ச் இருக்கு? நீ ரிசர்ச் இருக்கா நீ வந்து காட்டு. வந்து நான் கேட்கறேன்ல, கொஸ்டின் கேட்கறேன்ல, எனக்கு நீ ப்ரூஃப் காட்டிட்டேன்னா சரிங்க ஆமாங்க தப்புன்னு சொல்லிட்டு நான் போறேன். நீ எதுக்கு சைலண்டா இருக்க? உன் மேல தப்பு ஏன் சைலண்டா இருக்க? நீங்க பேசுறீங்கன்னா உங்க கொள்கைக்கு நியாயமா பேசுங்க. விடுங்க, அவங்கள பத்தி பேச என்ன இருக்கு? இதை கேட்டா கூட அவங்க அப்பயே எல்லாத்தையும் தொடச்சு போட்டு போயிடுவாங்க. இங்க பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன், அவங்களோட எபிசோட் நான் கேட்டிருக்கேன். இப்போ பில்லி கிம்பர் வந்து அந்த 2 எபிசோட் கேட்டனால அவர் நல்லா இல்லைன்னு சொல்றேன். ஆனா நான் வந்து சொல்றேன், அவங்களோட வந்து மிஸ்டர் லோக்கல் எபிசோட் நல்லா இருக்கும். சரிங்களா? நான் அதை சொல்லுவேன். இதை உண்மைனா ஒத்துக்கிட்டு தாங்க ஆகணும். நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவேன், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவேன், தப்புனா தப்புன்னு சொல்லுவேன். அவ்வளவுதான். நான் இந்த எபிசோட நான் கேட்டு நான் பேசுறேன். நீ இதுக்கான ரெஸ்பான்ஸ் கொடுத்தாதான் நான் அடுத்த எபிசோடு எல்லாமே நம்மளுக்கு இருக்கிற டவுட்ஸ், நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகள் கேட்டா இவங்க வந்து நம்மளுக்கு கிளியர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நம்ம கேட்போம், எல்லா எபிசோடும் கேட்போம், நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை நம்ம போய் கேட்டு தெரியாது தெரிஞ்சுப்போம், தெரியலன்னா சொல்லுவோம். அவ்வளவுதான், சிம்பிள் தானே. இதுல என்ன இருக்கு? அது கூட உன்னோட லிசனருக்கு நீ பண்ண முடியலன்னா அப்புறம் என்னங்க? இது உண்மையாவே ரேண்ட் தாங்க ஆயிருச்சு. ஜஸ்டிஃபை பண்ணிட்டேன் டாபிக். அடுத்து வேற என்ன நடக்குது? நீங்க அந்த என்ன சொல்றது, வேற ஏதாவது படம் பார்த்தீங்களா மலையாளத்துல இல்ல தமிழ்ல? படமா? நான் இது கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இப்பதாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் பாக்குறதுக்கு. ஓ நைஸ். ஃபர்ஸ்ட் சீசன் இப்பதான் பார்த்து முடிச்சேன். பல ரசிகன் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வியூவர் பில்லி கிம்பர் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். ஏங்க இப்பதாங்க ஃபர்ஸ்ட் சீசனே முடிச்சேன், இன்னும் அது கடல் போல கிடக்குதுங்க. நீங்க எல்லாரும் அதை பாக்குறீங்க, நான் அது பாக்குறதே இல்லை. இந்த பிஞ்சு வாட்சிங்ன்றதே எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க, என்ன சொல்றது, மண்டையா இருக்குது. சரிங்க, அப்புறம் சாய் அபிநயக்கர் பத்தி என்ன நினைக்கிறீங்க? யார் அந்த மியூசிக் டைரக்டர்? அவரா? அவரே தான். இல்ல, எனக்கு அவர் பாட்டு அந்த பிடிச்சிருக்கு. பெருசா எனக்கு அது தெரியல, எனக்கு அந்த பாட்டு பிடிச்சிருந்துச்சு. 2 பாட்டு, அவரோட 2 பாட்டு கேட்டோம். அந்த இவங்க கூட ஆடினாங்களே இப்ப
மீனாட்சி சௌத்ரி கூட. அந்த பாட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெண்ட் ஆச்சுல ஒரு பாட்டு, அந்த பாட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இப்போ ஒரு மியூசிக் டைரக்டர் சூர்யா படத்துல இருக்குங்க, சூர்யா படத்துக்கு மியூசிக் பண்றாங்கன்னு சொல்லி சொல்லாங்க. ஆமா ஆமா, ஆர்ஜே பாலாஜிக்கு வந்து மியூசிக். யா எனக்கு அவர் பாட்டு பிடிக்காதுங்க, ஒரு பாட்டு பிடிக்கலையா? ம். ஓகே, ஏன்னா நான் ஒரு யுவன் ரசிகர். அதாவது யுவன் ரசிகன் இல்ல, நானும் யுவன் தாங்க. கன்னி, யுவன் கன்னி, யுவன் பீட் போட்டுங்க. ஓகே, அந்த மாதிரி ஒரு இதுல இருக்கேன். அது எப்படின்னாங்க, ஒரு 100 பாட்டு வச்சிருக்கேன். ம், 100ல 30வது ஒரு வேற பாட்டா இருக்கு. ம். தேடி தேடி கலெக்ட் பண்ணி வச்சேன். எனக்கும் யுவன் சங்கர் ராஜா ரொம்ப பிடிக்கும். நான் அப்பத்துல இருந்தே அவரை ஃபாலோ பண்ணிருக்கேன். அவரோட ஃபேன், கண்ணி என்ன வேணா சொல்லிக்கலாம். ம். ஏங்க இப்ப அவர் போட்ட ஸ்வீட் ஆர்ட்னு ஒரு படத்தோட ஆல்பம் கேட்டீங்களா? எனக்கு ஆனா பெருசா பிடிக்கலங்க. எனக்கு சுத்தமா எனக்கு அந்த படமும் பிடிக்கல. பிடிக்கலங்க. அந்த படம் என்ன கதை நான் இன்னும் பார்க்கல. அது இவங்க இவருக்கு ஹீரோக்கு வந்து ஃபேமிலி அந்த ஒரு இது பாண்ட் மேல நம்பிக்கை இல்லைங்க. குழந்தை அந்த மாதிரி எதுவுமே நம்பிக்கை இல்லாத ஒரு ஆளு. நீ கூட இருக்கியா இருந்துக்கோ, கல்யாணம் கமிட்மெண்ட் அது எதுக்குமே வந்து இல்லாத ஒரு ஆளு. ஏன்னா வந்து அவரோட பாஸ்ட் மெமரி, பேட் மெமரி, அதாவது அவங்க அம்மா வந்து விட்டுட்டு போயிட்டாங்க குழந்தையா இருக்கும்போது, என்னையும் என்னோட அக்காவையும் விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ இது வந்து தேவையில்லாத சுமை அப்படின்ற நினைச்சுக்கிட்டு இருக்க ஒரு கேரக்டர். ஹீரோயினி அப்படி கிடையாது. இவங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப்ல பேபி ஃபார்ம் ஆயிரும் ஹீரோயினிக்கு. இவர் வந்து அந்த பேபியை வந்து அபார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதாங்க பாதி படம் டிராவல். இவர் போயிட்டு அந்த பிரெக்னன்சி கிட்ட எடுத்துட்டு போய் கொடுக்குறது, அதை செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்றது, அதுக்கப்புறம் எப்படி அது அபார்ட் பண்றதுன்னு, அதுக்கு இவங்க 2 பேரும் ஒரு டிராவல். நடுவில் அவங்க வீட்டுல இவங்களோட ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சிடும். 2 பேரும் பெட்ல இருக்கும்போது அவங்க வீட்டுல பாத்துருவாங்க பொண்ணோட வீட்டுல. அந்த சீன் பார்த்தேன். அதான் இது மாதிரி போயிட்டு இருக்கோம். கடைசியா வந்து எப்பயும் போல கடைசியா ஹாப்பி எண்டிங் மாதிரி, இல்ல ஃபேமிலி முக்கியன்ற மாதிரி 2 பேரும் புரிஞ்சுட்டு அந்த குழந்தைய கல்யாணம் பண்ணிப்பாங்க. கிளைமேக்ஸ்ல எல்லா ஃபேமிலியும் ஒத்து போய். இதுதான் ஸ்டோரி. புதுசா எதுவுமே கிடையாது. ஆமா, புதுசா படத்துல ஒண்ணுமே இல்ல. அந்த கேரக்டர் அந்த கேரக்டர் ஒரு சிலருக்கு மட்டுமே புரியும். ஹாப்பி எண்டிங் இல்ல, எனக்கு புரியல. புரியலையா? புரிஞ்சதான் புரிஞ்சுக்க, புரியாதவன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. ஹாப்பி எண்டிங் தான். இதுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியலையே. உங்களுக்கு புரியாதுங்க. சரி விடுங்க, நான் போக போக நானும் அந்த இந்த ஜெனரேஷன் கூட சேர்ந்துக்கிறேன். அதாவது மீன் கல்ச்சர். ஓகே, அது எனக்கும் அதுக்கு ரொம்ப தூரம். இது ஆங்கிரி பேர்ட்ஸ் 3 ரிலீஸ் ஆகுது, என்ன நினைக்கிறீங்க? நீங்க எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. ஆங்கிரி பேர்ட்ஸ் 3 பார்த்தது இல்லையா? சரி, 1 2 பார்த்தது இல்லையா? ஆங்கிரி பேர்ட்னா எனக்கு தெரிஞ்சது அந்த நம்மளோட ஆண்ட்ராய்டு மொபைல்ல விளையாடுவோம், எனக்கு அது மட்டும் தான் தெரியும். அந்த வீட்டை போயிட்டு ஆங்கிரி பேர்ட் வச்சு கலைப்போமே, அது மட்டும் தான் எனக்கு தெரியும். அது படம்லாம் பார்க்க வேண்டியது வரும். ஓகே, எபிசோட் பேர் மாத்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ரெட்ரோ படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? வீரம் ரெட்ரோ படம் வந்து நம்மளுக்கு வீரம் தாங்க ஸ்டார்டிங். ஃபர்ஸ்ட் அது தாங்க 1ஆம் தேதி காலையில போயிட்டு ஃபர்ஸ்ட் ஷோ தலையை பாக்குறோம், ஈவினிங் ரெட்ரோ பாக்குறோம். இதான் பிளான். நடுவுல டூரிஸ்ட் ஃபேமிலி முடிஞ்சா பாப்போம் மதியான டைம்ல. வீட்டுல பச்சின பையனுங்க, அவனே கூட்டு போயிருவீங்களா? அவரை தாங்க கூட்டு போவேன். வீரம் காலையில அவர் கூட தான். டூரிஸ்ட் ஃபேமிலி பாக்கணுங்க, இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. ட்ரைலர் பார்த்து நல்லா இருந்துச்சு. அது எமோஷனலா நல்லா பயங்கரமா இருக்கும்னு தோணுது. அதனால டூரிஸ்ட் ஃபேமிலி பார்க்கணும் முடிஞ்சா அன்னைக்கே, இல்லைன்னா வீக்கெண்டு. ரெட்ரோ வந்து எனக்கு பெருசா எதிர்பார்ப்பு இல்லை. எனக்கு ட்ரைலருமே அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கல. எனக்கு தெரிஞ்சு அந்த படம் வந்து ஆவரேஜா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ உங்களுக்கு உணர்ச்சியே இல்லை அப்படின்ற மாதிரி தான் ரெட்ரோ பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு தோணுது அந்த படம் ஆவரேஜ் படம் தான் தோணுது. சூர்யா மேல பெருசாலாம் நம்பிக்கை இல்லைங்க. எனக்கு இன்னொரு ஒரே ஒரு பயம் என்னன்னா, பாப்போம் இன்னும் 4 நாள் தானே இருக்கு. நம்பிக்கை இல்லைங்க. எனக்கு ஏன் நம்பிக்கை இருக்குன்னா, சூர்யாவோட காஸ்டியூமும் கல்ட்டு இந்த மாதிரி ஏதோ கொண்டு வர ட்ரை பண்றாருங்க. எனக்கு அது பிடிக்கும்னு நினைக்கிறேன். அது எப்படின்னா, ஃபைட் கிளப் வந்து தமிழ்ல வந்து யாரும் அப்படி எடுக்கல அப்படின்ற ஒரு இது இருக்கு இங்க. அதை வந்து ரெட்ரோ பூர்த்தி செய்யும்னு நான் நம்புறேன். என் நம்பிக்கை. பாப்போம், இருந்தா நல்லா தானே. நீங்க தான் ஃபர்ஸ்ட் படம் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஈவினிங் தாங்க பார்ப்பேன். ஈவினிங் இல்ல நைட் ஷோ. ஃபர்ஸ்ட் நான் வீரம் இருக்குல்ல, அதுக்கு நான் ரிவ்யூ போறேன், பாத்துட்டு வந்து. ஆஃப் தி டிவி வீரம் ரிவ்யூ என்ன போட்டுறலாம், அப்ரிசியேஷன் வீடியோ போடுங்க. அப்புறம் தல சமஸ்மார்ட்டா இருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? சோசியல் மீடியா பத்தி ரொம்ப எல்ஜிபிடிக்கு ரொம்ப திட்டி போட்ட மாதிரி இருக்கு வர நாட்கள்ல. என்ன நினைக்கிறீங்க அவங்களை பத்தி? அவங்கள விமர்சிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம
நம்மள மாதிரி தானே அவங்கள எதுக்கு அவங்க தனியா பிரிச்சு அவங்கள வந்து கிண்டல் பண்றது, அந்த வானவில்னு வச்சு கிண்டல், அது வந்து இப்போ நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. அது தப்புன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அது நார்மலைஸ் ஆயிடுச்சு. அது இப்போ நான் எங்க வீட்டாண்டே நானே பாக்குறேங்க. அதெல்லாம் ஈஸியா வந்து கத்தி சண்டைன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு போறாங்க. ஈஸியா வந்து சிசர்ன்னு சொல்லிட்டு போறாங்க. ஈஸியா வானவில்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிறாங்க. அது அவங்களுக்கு அதோட வழி அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க அந்த பீப்புள்ஸ் படுற வழி அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதெல்லாம் வந்து ட்ரோல் மெட்டீரியல்லாம் இங்க மாத்திட்டாங்க. அது நார்மலைஸும் பண்ணிட்டாங்க. இது ஒன்றும் தப்பு இல்லை பெருசா இதை விமர்சிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து அதை பத்தி தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, ஒப்பீனியன் இருக்கவங்க, இல்லாதவங்க எல்லாருமே வந்து அதை வந்து ஈஸியா அவங்களோட லைஃப்ல வந்து கமெண்ட் போட்டு கடந்து போறாங்க. அது என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு தான். அது உனக்கு எப்படி ஒரு ஆப்போசிட் ஜெண்டரை பார்த்தா உனக்கு ஒரு ஈர்ப்பு வருதோ, அவங்களுக்கு சேம் ஜெண்டரை பார்த்தா ஈர்ப்பு வருது. அந்த மாதிரி தான் நான் பாக்குறது. அவங்கள கூட விட்டுருங்க, டிரான்ஸ்ஜெண்டர் வந்து ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க. என் ஃப்ரெண்டே ஒருத்தர் இருக்காங்க, அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள வந்துட்டு சாதாரணமா ஒரு நம்பரை சொல்லி திட்டுறது. அது இப்ப இல்லாம இருந்துச்சு, திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்களா? ரொம்ப அதிகமா இருக்குமே தெரியுது அந்த ரீல் சைட்ல. ஏன் அந்த மாதிரி ஃபீட் ஆகுது? எனக்கு வருது இல்ல, நீங்க போட்ட ஸ்டோரி மட்டும் தான் நான் பார்த்தேன். ரொம்ப திட்டேன். ஏங்க அவன் மல்டிவர்ஸ்ன்றாங்க ஸ்பைடர்மேன். ஏங்க அவங்களோட ரெப்ரசன்டேஷனை ஏங்க இவ்வளவு மோசமா கட்டுறான் அவனோட கேப்ஷன்ல? தப்புங்க. இப்ப அதுவே கொண்டு வந்தாலும் ஸ்பைடர்மேன்ல என்ன தப்பு? ஆமா இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்க எல்லாமே நார்மலைஸ் தானே. அங்க எல்லா சீரீஸ்லயும் வைக்கிறானுங்க. அது அவங்களுக்கு வந்து எல்லா சீரீஸ்ல எல்லா மூவிஸ்லயும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொண்டு வர அவங்க அதை நார்மல் பண்ண பாக்குறாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். நீ அதை நார்மல் பண்ற வேலையை கூட நீ செய்ய தேவையில்லை. நீ அவங்கள தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணாம இரு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீ எதுவுமே பண்ண தேவை, நீ ஹெல்ப்பே பண்ணாதடா. நீ அவங்கள தள்ளி விடாம இருறா, நீ குழியில தள்ளி விடாம இடு, அது போதும். அவங்க பிடிச்சா அவங்க மேல வந்துப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் வில் பவர் ஜாஸ்தி. அவங்க வருவாங்க, அவங்க மேல வந்துப்பாங்க, அவங்களுக்கு தேவையான ஜாப் போவாங்க, இல்ல அவங்க தொழில் பண்ணுவாங்க, பிசினஸ் பண்ணுவாங்க. அது அவங்களோட விருப்பம். நீ ஹெல்ப்பே பண்ண தேவையில்ல, நீ மூடிட்டு நீ வேலையை பாரு, போதும். சும்மா அவங்க போட்டு மீன் போட்டுக்கிட்டு அவங்கள போட்டு அடிச்சுக்கிட்டு தேவையில்லாத வேலை. எனக்கு அதெல்லாம் பார்த்தாலே எனக்கு பயங்கரமா. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நாங்க வந்து பாட்காஸ்டுக்கு ஸ்பீக்கர் எடுக்கிறோம். ஸ்பீக்கர் இன்ட்ரெஸ்ட்ல பாத்தீங்கன்னா மென், உமன், வேற்று பாலினத்தவர் அப்படின்னு நாங்க 3 செக்ஷன்ல வந்து வச்சு நாங்க வந்து ஸ்பீக்கர்ஸ் எடுக்கிறோம். நீங்க வந்து நம்ம சர்வருக்கு வந்து உங்களுக்கு உண்டான அந்த ரோல், அதாவது ஸ்பீக்கர் இன்ட்ரெஸ்ட் ரோல் எடுத்து நீங்க வந்து இங்க வந்து பேசலாம். நான் வந்து உங்ககிட்ட கொஞ்ச நேரம் வந்து உரையாடுவேன். நீங்க நம்ம வைப் மேட்ச் ஆச்சுன்னா நம்ம பாட்காஸ்ட்ல நீங்க வந்து பேசலாம். ஓகே, அதுக்கப்புறம் வேற என்ன நடக்குது ஊர்ல? ட்ரையா போதியா? அண்ணாமலை தூக்கிட்டாங்க, என்ன நினைக்கிறீங்க? அண்ணாமலையா? அண்ணாமலை வாயுங்க, தேவையில்லாத வாய். எங்க எதை பேசணும்னு தெரியுது கிடையாது, இஷ்டமேனிக்கு பேச வேண்டியது. அந்த ஆளு வந்து லைம் லைட்ல வச்சு வைக்கணும்னு பாக்குறான், அதெல்லாம் நல்ல விஷயம் தான். பட் ப்ரொடக்டிவா என்ன பண்ணான்னு கேள்வி இருக்குல்ல. நீங்க பாலிடிக்ஸ் பண்ணோம்னா நீ வந்து ஓப்பனா பேசுறது மட்டுமே உனக்கு அது தகுதியாயிடாது. நீ அனுசரிச்சு போக வேண்டியது இருக்கும், எங்க குனியுமா அங்க குனிய வேண்டியது இருக்கும். அப்படிலாம் எதுவுமே இல்லாம நம்ம கண்டமேனிக்கு வந்து கூட்டணி கட்சிக்காரன் விமர்சிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தா எப்படி? அவங்க பார்த்தாங்க 24ல எதனா ஒண்ணு பண்ணுவான் அப்படின்ட்டு அவங்க கொஞ்சம் ஃப்ரீ ஹேண்ட் விட்டு பார்த்தாங்க. வேலைக்கு அவளை என்னன்னா அவ்வளவுதான் எடுத்துட்டாங்க, வேற வழி இல்லை. ஏன்னா நீ 26ல நீ ஏடிஎம்க்கு கூட கூட்டணி வரணும்னா நீ அண்ணாமலை வச்சுட்டு எப்படி போக முடியும்? அதனால அவங்க வந்து வேற வழி இல்லாம அவரை தூக்கிட்டாங்க. அவர் வந்து கொஞ்சம் இங்க பிஜேபியை கொஞ்சம் வளர்த்தாருங்கிறது உண்மைதான், அது நம்ம ஒத்துக்கிட்டுதான் ஆகணும். ஆனா நீ வந்து நீ ஏடிஎம்க்கு காரணம் டிடிடி நீ அவங்கள கூட்டணி வைக்கிறதுன்றது நாட் பாசிபிள் இல்ல. 26 பொறுத்த வரைக்கும் யாரோட கை ஓங்கி இருக்கோம்னா ஆப்வியஸா ஸ்டேட்டோட பார்ட்டியோட கை தான் ஓங்கி இருக்கும். நீ அப்ப நீ அவனுக்கு நீ குனிஞ்சுதான் ஆகணும் அவங்க கிட்ட. இந்த ஆளை வச்சுக்கிட்டு நீ குனிய சொன்னா அவன் என்ன பண்ணுவான்? வேலைக்கு ஆகாது. அதனால டீ போட்டாங்க, நீ போப்பான்ட்டு. விகடனோட ஆட் பாத்தீங்களா? இல்லையே. விகடனோட மேகசின் ஆடுல அமித்ஷா நின்று இருப்பாரு, அந்த பல்ட்டி அடித்த எடப்பாடி பழனிசாமின்னு ஒரு இமேஜ் போட்டிருந்தாங்க. அதாவது எப்படின்னாங்க, கைய கால் தரையில இருக்கு, காலு மேல இருக்குங்க, கைய பெல்ட்டி அடிக்கிற மாதிரியா இருந்தா கூட அப்புறமா ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம்
இன்னொரு முக்கியமான விஷயம், நீயா நானால சதா நாடர் அதுக்கு முன்னாடி அவன் இன்டர்வியூ எல்லாம் பாத்துருக்குங்க. மென்டலுங்க அவன். அதுல இன்டர்வியூ எல்லாம் இதுக்கு highlight முன்னாடி என்ன தெரியுமா? கொடுத்து போய் பாருங்க. அது ஹைலைட் என்ன தெரியுமாங்க, ஒரு அம்மா வந்துட்டு அவங்க சைட்ல உட்காந்துருக்கு, எங்களுக்கு இது வந்து ரொம்ப டார்ச்சரிங்கா இருக்கு, நம்ம படம் எடுக்கிறீங்க எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, வருத்தமா இருக்கு அப்படின்னு. சரி கோபிநாத் போயிட்டாரு, சரி இந்த மாதிரி ஆளுகளுக்கு 5 படம் எடுக்கிறது தப்பு இல்ல அப்படின்னு. தப்புல அந்த அம்மா உட்காந்துக்கிட்டு பாத்தீங்களா? தப்புல இல்லங்கண்ணா, எனக்கு அந்த கவுண்டரோட அவர் இன்னொரு கவுண்டர் ஒண்ணு போடுவார் பாருங்க, பேங்கரா இருக்குங்க அது. அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து யாருமே வந்து அப்படி இல்லல்ல, நாங்கெல்லாம் அப்படி இல்லல்ல, எதுக்கு நீங்க வந்து கேஷ் வச்சு நீங்க படம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, எங்களுக்குலாம் அது கஷ்டமா இருக்குல்ல அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. இவர் ஒண்ணு சொல்லுவாரு, ஊழலை பத்தி படம் எடுக்கிறாங்க, உங்களுக்கு அது கஷ்டமா இருக்கா, நீங்க தான் ஊழல் பண்றது இல்லல்ல, அப்படியே உங்களுக்கு அது குத்த மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி கேட்டுருவாருங்க அவர் டப்புன்னு. ஊழல் பண்றது வந்து உங்களுக்கு பிரச்சனையா இருக்கா, ஊழல் பத்தி படம் எடுக்கிறதுல உங்களுக்கு அவங்க இல்லைன்னுவாங்க. ஏன் இல்ல, நீங்க ஊழல் பண்றது இல்ல, அப்ப உங்களுக்கு பிரச்சனையா இருக்கணும்ல, ஏன் இல்லாம போகுது, அப்ப இது மட்டும் ஏன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அது நல்லா இருந்துச்சு. அவங்களால பேசவே முடியாது. ஆனா வந்து ஜாக்வார் கார்ல போடுறாங்க, ஜாக்வார் கார் வச்சிருக்காங்க. அதுதான் கேக்குறாரு ரஞ்சித், ஏன்னா நான் ஜாக்வார் கார் வச்சிருந்தா உங்களுக்கு என்னடா பிரச்சனை, நான் இப்பதான் நான் தானடா வளர்ந்து வந்து நான் என் காசை தானடா வாங்கினேன், எப்ப பார்த்தாலும் ஜாக்வார் கார் இருக்கீங்க, புலம்பிக்கிட்டே இருக்கானுங்க. அவர் வந்து என்ன சொல்றது, ஏன் இவர் வந்து தலித் மக்களுக்கு வந்து ஒரு கிராமத்தை தத்தெடுக்க வேண்டியதானே அப்படின்லாம் கேக்குறாங்க. அவங்க மென்ட்லு தனிநபர், ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டியது தனிநபர் எப்படிங்க செய்வாங்க? கொஞ்சம் கூட ஒரு அறிவு. அவர் என்ன அவங்களோட பேர் என்னங்க, கலைப்புலி தானுவாடா, ஊரை தத்தெடுக்கிறோம் படம் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு கந்தசாமியில கிண்டி பண்ணிக்கிட்டு இருக்காளடா. அதுதான் அவ்வளவு சம்பாதிக்கிறாருல படம். ஒரு கிராமத்தை தத்தெடுத்து, ஒரு காலனியை தத்தெடுத்து, இது சேரியை தத்தெடுக்க வேண்டியது அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கானுங்க. என்னத்தாவது ஒண்ணு பேசணும், ஷோக்கு வந்தாச்சு, டிவில மூஞ்ச காட்ட போறாங்க, பேசினா தானே காட்டுவாங்கன்றதுக்காக பேச வேண்டியது, பேசி அடி வாங்கிட்டு இருக்க வேண்டியது. அதெல்லாம் விடுங்க, அதுல சொல்லுவாங்கல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங், நான் காமராஜர் பத்தி ஏன் படம் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அடி சரி அடி. கடைசியில சார் ஓப்பனா சொல்றேனே என் பேர் வந்துட்டு அப்படின்னு ஓப்பனா சொல்லி வாங்கி சென்சார் எடுத்துட்டாங்க. அவ்வளவு நேரம் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு படம் இருக்குங்க, வீட்டுல வந்து பொம்பளை பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, அது சொல்லுங்க இது சொல்லுங்கன்னாங்களே. அவன் நடிச்ச ஷார்ட் பிலிம் பார்த்திருக்கீங்களா? இல்லங்க, யாரு எஸ்விகே எபிசோட்ல அவன் நடிச்ச ஷார்ட் பிலிமோட ஹைலைட்ஸ் போட்டாங்க. என்ன எபிசோட்? அந்த இப்போ ரிலீஸ் ஆச்சு அப்படியே, நான் கேட்கல. அந்த எபிசோட்ல இல்தக்க சைல ஒரு பாட்டுல ஐயா நடிச்சிருப்பாரு சதாம். கேட்காதவங்க போய் கேட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பண்ணாந்திருக்கும் போலியே. நான் பாக்கல, இன்னும் நான் பாக்குறேன். நான் அது சதா நாடருது. அவங்க எல்லாருக்குமே ஃபிலிம் மேக்கிங் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா கையிலேயே பிடிக்க முடியாதுங்க அவங்கள. எதுவுமே தெரியாம தற்கையா இருக்கும் போதே இவ்வளவு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஃபிலிம் மேக்கிங் தெரிஞ்சு இவங்க ரஞ்சித் மாதிரி படம் இருக்க வச்சுட்டா அவ்வளவுதான் போல. இவங்க கையில AI சிக்ஸ்னா என்ன ஆகும்? ChatGPT-ல அதுல போட்டு கொடியை வரைஞ்சிப்பானுங்க. இப்ப வந்து ஸ்பெயின் நாட்டு கொடியெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏங்க நான் வந்து ஒரு இது இமேஜ் ரெடி பண்ணி வச்சிருந்தேன், இதே மாதிரி இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பண்றேன். இவங்க கையில ப்ராம்ப்ட் சிக்கிச்சுன்னா எப்படி இருக்கும்? கிரியேட் இமேஜ் ஆஃப் மீ அண்ட் போட்டிருப்பாங்க. மீனா யாரு அப்படின்ற போட்டு கேட்கலாம். அவங்க வந்துட்டு மறுபடியும் அதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. டெக்னாலஜிக்குள்ள அவங்க வராம அதை கத்துக்காம இருக்கிறது நமக்கு நல்லது. இல்லன்னா நம்ம வந்து மதிக்க மாட்டானுவா பயலுங்க. ஆனா நம்ம கண்டுபிடிச்சிட முடியுதுல்ல. ஆமா ஆமா, அது ஈஸியா எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. ரொம்ப நாள் அவங்களால ஓட்ட முடியாது. நீ அந்த டைம்ல நீ என்னோட ரூமை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு போயிடலாம்ல ஈஸியா. இப்ப அதை பண்ண முடியாது. இப்ப நீ பண்ணனா அடுத்த செகண்டே எடுத்து போட்டுடுறாங்க. நம்ம பொலிட்டிக்கல் லீடர்ஸ் மாத்தி பேசி மாட்டிக்கல. என்னோட குடும்பத்துல இருந்து யாருமே அரசியலுக்கு வர மாட்டாங்க. அதெல்லாம் அவங்க வரவே மாட்டாங்க. கட் பண்ணு. விஜய் அண்ணா தானே அடிக்கிறீங்க? ஓகே. விஜய் அண்ணா இல்லங்க. நீ பேசாம வரியா? எபிசோட் பண்ண முடியாது. எனக்கு கோவம் வருமா வராதாங்க? நான் அந்த வீடியோ பார்க்கும் போது அந்த டைம்ல எனக்கே அந்த புரிதல் இருந்துங்க. நான் 11வது படிச்சிட்டு இருந்தேன் 2011ல. எனக்கு அந்த படம் பார்க்கும் போது, எனக்கு அந்த டயலாக் பேசும்போது எனக்கு தப்புன்னு தெரியுது. ஏங்க 34-35 வயசு இருக்குமாங்க அந்த ஆளுக்கு. அது எந்த மாதிரி ஃபேமிலில இருந்து வராருங்க? ஆமாங்க, எனக்கு அப்பவே தப்புன்னு தெரியுதுங்க. எனக்கு நான் படம் பார்க்கும் போது என்னடா இப்படி சொல்றாங்க அப்படின்னு தோணுச்சு எனக்கு 11வது படிக்கும் போது.
30+ இருக்குமா அந்த டைம்ல அவருக்கு? எந்த மாதிரியான ஃபேமிலில இருந்து வராருங்க அவரு? ஓப்பனா வந்து ஒத்துக்கிறாரு, அவரே வாக்குமூலம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. பழைய டெல்லி கிம்பரா இருந்தா அப்படின்னு இருப்பீங்க. ஆமா, அந்த டைம்ல எனக்கு கோபமா இருந்தது. எனக்கு சூர்யா படத்துல இந்த மாதிரி, ஏன்னா சூர்யா அந்த டைம்ல வந்து அந்த அகரம்லாம் வந்து பெருசா பேசிக்கிட்டு இருந்த டைம். இவரு ஏன் இந்த மாதிரி ஒரு டயலாக ஒத்துக்குறாங்க? அதுக்கப்புறம் அவர் வந்து அதை வேற பக்கம் திருப்பி விட்டாருன்னு வச்சுக்கோங்க. இவர் வந்து தேவையில்லாம வந்து மாட்டிக்கிட்டு இப்போ வந்து ரீசெண்டா டைம்ல சொல்லிட்டாரு அதை, எனக்கு அந்த டைம்ல புரிதல் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கோவம் வருமா வராதா? இப்ப நீ எங்க உட்காந்துருக்க? எனக்கு அந்த டைம்ல புரிதல் இருந்துச்சு, உனக்கு இல்ல. ஆனா நீ எங்க உட்காந்துருக்க? என்னை ஆள்ற இடத்துல உட்காந்துருக்க. அப்ப கோவம் வருமா வராதா? கட் பண்ணிக்கோங்க. நன்றி நன்றி நன்றி. இல்ல இதை கட் பண்ண சொல்ல, நான் பேசுனதை கட் பண்ணிக்கோங்கன்ற. ஓகே, அது என்னோட ரேண்ட். புலம்பல் திரும்பி. ஓகே, எனக்கு இந்த மாதிரி விஷயத்த பேசினா நான் புலம்பிக்கிட்டே இருப்பேங்க நானு மணிக்கணக்கா. அவ்வளவு கோவம் வருது எனக்கு. ஒண்ணு பண்ணலாம், வாய்ஸ் ஓவர்ல இருந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காருல்ல, தெரியுமா? அங்க போய் பேச வந்துடலாங்களா? இல்ல ஜாயின் அதெல்லாம் விட மாட்டேன். ஜாயின் பட்டன் கொடுத்தா அது தனியா வீடியோ போடலாம். அது மாதிரி இதையும் ஒரு கட்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பிரைவேட்ல. அடி உலக போகுது கன்ஃபார்ம். ஆனா கட் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க இத. ஓகே ஓகே ஓகே, உண்மைதானே நான் சொன்னது? நீங்க கணக்கு போட்டு பாருங்க, 30+ இருக்கும் அந்த ஏஜ் அவருக்கு. நான் இப்ப நான் ஒண்ணு சொல்றேன். இவங்க கேட்டுட்டு இருப்பாங்கல்ல, இதை கேட்டாங்கன்னா அவங்க கூட எனக்கு பதில் சொல்லிட்டோம். இப்ப அதே 30 வயசு இருக்கிற ஒரு ஆளு, 30 வயசு கூட தேவையில்லைங்க, இப்ப காலேஜ் படிக்கிற பசங்க, அந்த ஒரு ரீசெண்டா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மத்தியில வந்து ரிசர்வேஷனை பத்தி ஒரு டிபேட் மாதிரி நடந்தது. ஒரு சின்ன கிளிப் மாதிரி ஒண்ணு போட்டிருந்தாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இல்ல அது வந்து சும்மா ஒரு நிகழ்ச்சி மாதிரி நடத்தினாங்க. அதுல வந்து நிறைய பேர் வந்து ரிசர்வேஷனுக்கு எதிராக பேசிட்டு இருந்தாங்க. சின்ன பசங்க, அவங்களுக்கு புரிதல் இல்ல, 20 வயசு கூட ஆயிருக்காது. அவங்கள போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த கம்யூனிட்டி. அந்த புரியுதுல நான் சொல்ற கம்யூனிட்டி எதுன்னு. அவங்க போட்டு அந்த வீடியோ எல்லாம் எடுத்து போட்டு, இவ்வளவு வயசாகுது, உங்களுக்கு அறிவு இல்லையா, தற்கொலை தரமா இருக்காதீங்க, ரிசர்வேஷனை பத்தி புரிஞ்சுக்கோங்க அவங்களுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. 20 வயசு பசங்களுக்கு. அந்த மியூட் போட்டுங்க, அந்த பேர் அந்த இடம் கண்ணி விடுறா, உலகம் நடுங்கிறது அப்படின்ற மாதிரி. 20 வயசு பசங்களுக்கே அவ்வளவு அடி அடிக்கிறீங்க. 30 வயசு ஆன ஒரு ஆளு, அது கஷ்டங்க. எங்க அறிவால நீ அதை ஓப்பனா ஒத்துக்கிட்டு போடா. ஏதோ இல்லாத மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஏதோ எவனையோ ஒருத்தனை அடிக்கிற மாதிரியே ரியாக்ட் பண்ணிருக்கீங்க. அந்த நான் சொல்றேன்ட்டு இருக்கிறாருங்க, அந்த அழகில அவர் பேர் வந்துட்டு ஒய்யில ஆரம்பிச்சு யோல முடியும். புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ, புரியாதான் கேட்டு தெரிஞ்சுக்க, அவ்வளவுதான் பார்த்துக்கு. நல்லா இருக்குது. அப்புறம் வந்துட்டு என்னன்னா, ரீசெண்ட் டைம்ல அவருக்கு ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு அது வரைக்கும் எனக்கு கோவமாயிடுச்சு, கடுப்பாயிடுச்சு. சச்சின் படம் ரீரிலீஸ் ஆச்சு, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்களா? ஒண்ணுமே இல்லங்க, அது வந்துட்டு போயிடுச்சுங்க, அவ்வளவுதாங்க. எனக்கு ஒரு கதை சொல்றேன். நான் லேப்டாப் வாங்கினேன், புது லேப்டாப் வாங்கிட்டு எங்க அப்பா கூட வண்டியில வந்துகிட்டு இருந்தேன். சரிங்களா? வண்டியில வரும்போது பாத்தீங்கன்னா கூட்டமா பொண்ணுங்க பசங்க வராங்க. ஒரு ஸ்கிரீன்ல இருந்து 2 ஸ்கிரீன் தட்டுங்க, அது ஒரு ஸ்கிரீன்ல இருந்து மட்டும் கூட்டமா பசங்க வராங்க. வெளியே வந்துட்டு படம் சூப்பர்ல அப்படின்னு பொண்ணுங்க எல்லாம் பேசிக்கிட்டே வராங்க. சரிங்களா? பொண்ணுங்க பசங்க எல்லாம் வெளியே வராங்க. நான் வந்துட்டு குட் பேட் கிளிக் அப்படின்னு ரங்கவா திரும்பி போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தேன். திடீர்னு நல்லா நோட் பண்ணி பார்த்தேன், வந்து இது சச்சின் ரீ ரிலீஸ்ல இருந்து வராங்க எல்லாரும். அப்புறம் எனக்கு அவங்க 2 நாள் ஆனானுங்க. ஏங்க அந்த படம் உண்மையுமே நல்லா இருக்காதுங்க, தேவையில்லாத ஒரு ஓவர் ரேட்டட். அந்த டைம்ல அடி வாங்கின படம் தாங்க, இப்பயும் அது அடிதாங்க வாங்கிருக்கு. அந்த படம் இதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிருக்கேன், நான் வந்து அஜித் ரசிகன் அப்படி இப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்லிருங்க, சரியா இருக்கும். உண்மையா தாங்க சொல்றாரு, பிலிமாவே அது நல்லா இருக்காதுங்க அந்த படம் அந்த அளவுக்கு. அது இப்போ ரீசெண்ட் டைம்ல ஃபீல் குட் மூவின்னு சொல்லி அதை ஃபுல்லா ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு 1 year பேக். அந்த பாட்டெல்லாம் போட்டு வைப் பண்றது அதெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. எனக்கு அப்பயே வந்து பொறி தட்டுச்சு, இது கண்டிப்பா ரிலீஸ் பண்ண போறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கலைப்புலியஸ்தானு பொறுத்த வரைக்கும் ஒரு அந்த ஆள் வந்து கொஞ்சம் விளம்பரத்தை விரும்புற ஒரு ஆளு. கண்டிப்பா அந்த ஆள் இந்த படத்தை கையை வைப்பான். கபாடி படம்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸு எனக்கு வந்து ஒரு மாதிரி மேட்லி எக்ஸ்பீரியன்ஸுங்க. தேட்டரா டிக்கெட்டுக்கு அலைஞ்சோம் தெரியுமா நாங்க அந்த டைம்ல. கபாடி படத்துக்கு பயங்கரமான ஹைப்புங்க. அந்த மாதிரி ஒரு ஹைப் எந்த படத்துக்கும் பார்த்துலங்க அந்த டைம்ல. நான் டிக்கெட் எங்குமே கிடைக்கல.
இன்னொரு விஷயம், அந்த படம் வாட்ஸ்அப்ல நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் ஆயிருச்சு ஃபுல் அந்த மூவியுமா? டைம்ல ஃபர்ஸ்ட் டேவே. ஆமா நான் பாத்துட்டேன் அந்த கிளிப்ஸ் படத்தை தான் வாட்ஸ்அப்ல வந்துச்சு, வராங்க. இல்ல கிளிப்ஸ் தான் படமே வந்துச்சு. வந்துச்சுங்க. படமே நான் அப்படியா? பார்த்தேன் வாட்ஸ்அப்ல. ஆமா நான் அத்தை போன் வந்து பார்த்தேன். நீங்க புது படம் எப்படிங்க போன்ல பாக்குறீங்க? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே நாங்க சுத்தமா. நான் குட் நான்லாம் பேர்டுக்குலயே ஓடிடில போன்ல வர பார்த்து வரைக்கும் தான் நான் தேட்டர் பாக்க வந்தேன். அதெல்லாம் இங்க சொல்லாதீங்க. டென்ஷன் ஆமா ஓடி வெளியே வருது. நான் உள்ள மடக்கி வச்சிருக்கேன் ஓட. நீ சீனியர் அம்மையா, நான் ஜூனியர் அம்மையா. பெருசா அந்த கிளாரிட்டி இல்லாத படத்தை பார்த்து என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நிறைய பேர் அதுக்காக வெயிட் பண்றாங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் டே பார்ப்பாங்க, ஆனா தியேட்டர் பிரிண்ட்ல பாத்துக்கிட்டு இருப்பாங்க படத்தை. அதுல என்னடா உங்களுக்கு புரிஞ்சிட போகுது அப்படின்ற மாதிரி தோணும். நீ ஒண்ணு பாரு, உங்களுக்கு தியேட்டர்ல பார்க்க விருப்பம் இல்லையா, 2 வீக்ஸ் வெயிட் பண்ணு, ஓடிடில வரப்போகுது, அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணி பாரு நல்ல பிரிண்ட்ல. சில பேர் ரோஸ்ட் போடுறாங்க தியேட்டர் பிரிண்ட்ல படத்தை பார்த்துட்டு, எனக்கு அதை பார்த்தா இன்னும் சிரிப்பா வரும். போதும் கேட்டா என் கண்ட்ரில ரிலீஸ் ஆகலன்னு வாங்க. வேணாம் ஏற்கனவே 2 எல்லாரையும் பேர் வம்புக்கு போய் இழுக்கணும். பார்த்துட்டு இருந்தாங்க. ஏற்கனவே நான் சொல்லி ஒரு பையன் போயிட்டு பார்த்துட்டு இருந்தான். வேற யாரும் இல்ல, பில்லி புச்சர் தான் போய் பார்த்துட்டு வந்தான் படத்தை. ஜிபியூவா? பார்த்துட்டு வந்துட்டு நல்ல விஷயம் தாங்க பண்ணிருக்கீங்க. கேபிள்றதா முடியலடா, எடுத்துட்டேன்டா, பாதியில இருந்து சொல்லிட்டேன்டா அப்படின்னு நான் என்கிட்ட. அவன் மொரட்டு விஜய் ஃபேன் அப்படின்னு இருந்தான். இப்போ கொஞ்சம் மாறி இருக்கான், எப்படின்னு தெரியல. பாலிடிக்ஸ் என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறமா அப்படி இல்ல தெரியல. ஆனா ரீல்ஸ் அனுப்பிச்சுட்டா சிரிப்பான். இதே என்ன ரீல்ஸ் அனுப்பிட்டா. சரி அப்புறம் வேற என்ன இருக்கு? பராசக்தி படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பராசக்தி வரப்போற நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கும். அந்த ரிலீஸ் டேட்டை வந்து பக்காவா யூஸ் பண்ணிப்பாங்கன்னு தோணுது. அது ஒன்றும் தப்பும் கிடையாது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்ச அந்த படம். நான் அதுக்கப்புறம் தியேட்டர் போக மாட்டேங்க. மே 1 அப்புறம் தியேட்டர் போக மாட்டேன். அடுத்த அந்த படம் தான். அதுவும் காலேஜ் போய் சேர்ந்து ஃபர்ஸ்ட் இயர் கூலி இருக்குங்க, கூலி இருக்கு, தக் லைஃப் இருக்கு. தக் லைஃப்லாம் போக மாட்டேங்க. ஏன்னா மணி மேம்ஸ் ஏமாத்திட்டாரு. பிஜியா சொன்னேன் இந்த கதை நான் உங்களுக்கு சொன்னேன்னு தெரியல, என்ன சொல்றேன். பொன்னியின் செல்வன் 1 வந்துட்டு நான் என் பசங்க தான் சொல்றேன், டேய் மணிரத்னம் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமாடா, 10th படிக்கணும் சரிங்களா, டேய் மணிரத்னம் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமாடா, மணி மேம் சொன்னாருன்னா தியேட்டர் தீபொறி பறக்குண்டா, பிரேம் சரியா இருக்குண்டா அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்க வந்துட்டு உண்மைதான், ஆனா அது பல வருஷத்துக்கு முன்னாடி கூட்டிட்டு போயிட்டு அந்த படத்தை போய் பார்த்தா அவங்க ஐஸ்வர்யா மேனன் தான். அவங்கள பார்த்து ஐஸ்வர்யா ராய் சாரி ஐஸ்வர்யா ராய் வந்து பார்த்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க, ராஜமா தான் கத்துறாங்க தியேட்டர்ல. உங்களோட வயசுல அதிகமான ஒரு பூமர் வந்துட்டு என்ன பண்ணாரு, திரும்பி பார்த்துக்கிட்டு இருந்தாருங்களோ. அன்னைக்கு நான் தலையிலே கைய வச்சு உட்காந்துருக்கேன் படம் ஃபுல்லு பார்த்து முடிச்சுட்டு. அதுவும் ஒரு சொதப்பலான ஒரு படம். 1, 2 ரெண்டுமே. தக் லைஃப் என்ன நினைக்கிறீங்க? கடைசியா இதோட முடிச்சுக்கலாம். தக் லைஃப்லாம் இல்லைங்க, பெருசா ஓப்பு இல்லைங்க. சரி கூலிக்கு எனக்கு இருக்கு, ஓப்பு இருக்கு. ஓப்புன்றதோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் லைட்டா இருக்கு. இன்னும் அதுக்கான பஸ் ஒன்றும் கிரியேட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். படம் கிட்ட வரும்போது அது தானா ஆயிடும். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம், ஏன்னா இப்போ லோகேஷை பொறுத்த வரைக்கும் லியோ அந்த அளவுக்கு சரியா போகல. லியோ அவரோட ஸ்டாண்டர்டுக்கு இல்லாத ஒரு படம். ஸோ கூலி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு பண்ணியிருப்பாருன்னு தோணுது. அதனால எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு கூலி மேல. தக் லைஃப்லாம் இல்லைங்க, மணி சார் அவதான் முடிச்சு போச்சுங்க. அவரு மணி காலி. ஐ லவ் யூ மணின்னு சொல்லிட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னோம், அவ்வளவுதான். இப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, என் பெருசா நம்பிக்கை இல்லை. பார்ப்போம். அந்த டயத்துல காரா ஆட்டக்காரா காத்திருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சீங்களா? எனக்கு அந்த டைம்ல எனக்கு நிறைய படங்கள் பிடிக்கும். அந்த இந்த படம் எடுத்தார்ல, இந்த கார்த்தியோட படம். கார்த்தி ஒரு படம் இதுல இல்ல இவரு மணி இவரு எடுத்தது மணிரத்னம் எடுத்தார்ல, அந்த படத்துல இருந்து எனக்கு ஓப் போச்சு. ஓகே கண்மணி கூட பேச எனக்கு ஒர்க் ஆகல. இங்க பாருங்க வருண், நீ ஏன்டா இவ்வளவு மோசமானவனா இருக்க அப்படின்ட்டு அதித்தீரா ஒரு அழுக. இவன் வந்துட்டு இல்லடி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பான். திடீர்னு கழுத்தை பிடிச்சான் அப்படின்ட்டு. எனக்கு அவரோட பிக்சரைசேஷன், எனக்கு அவரோட அந்த ஒர்க்கு பிடிக்கும். பட் எனக்கு அந்த படம் பெருசா ஒர்க் ஆகல. அது தியேட்டர்ல தான் போய் பார்த்தேன். அது நல்லா வந்து அந்த படம். எனக்கு அவரோட பழைய படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து அந்த அளவுக்கு இல்ல. தக் லைஃப்லாம் எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை. கூலி இருக்கிற அளவுக்கு கூட எனக்கு இல்ல. தக் லைஃப் ரெட்ரோக்கு இருக்கிற எதிர்பார்ப்பு கூட எனக்கு தக் லைஃப் மேல இல்ல. ரெட்ரோக்கு எதிர்பார்ப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க. எனக்கு அந்த அளவுக்கு தான் எனக்கு தக் லைஃப் இருக்கு. பீஸ் மேக்கர் பார்க்கப்பட்டார்.
அவர் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்பயே சொல்ற ரிசல்ட் ஆவரேஜ் தான் அது. பாப்போம். கார்த்திக் சுப்ராஜ்னால கொஞ்சம் ஹோப் இருக்கு. பாப்போம் 1ஆம் தேதி என்ன நடக்குன்ட்டு. வீரமா ரெட்ரோவா ஃபிளாஷ் இருக்கு. நாங்க தான் ஓப்பனிங் டே கலெக்ஷன் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். டே 1 ரெட்ரோ பின்னுக்கு தள்ளி சென்னையில முதல் இடம் வீரம் தான். எடிட்டர் இதோட கட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், போதும், எபிசோட் முடிஞ்சது. நன்றிங்க. அவ்வளவுதான்.